ஹலோ கிட்ஸ். இன்னைக்கு கதையில ராணிங்கிற ஒரு சின்ன குட்டி பாப்பா பத்தி தான் பார்க்க போறோம். அவளுக்கு அவங்க அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஒரே பொண்ணு. ரொம்ப செல்லமா வளர்த்துறாங்க. அழகா பேசுவா, அழகா பாடுவா. அது மட்டும் இல்லாம அவங்க சொந்தக்காரங்க யாரு வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப பிரியமா நடந்துப்பா. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா சொந்தக்காரங்க இல்ல நெய்பர்ஸ் கூடயும் ரொம்ப அன்பா பழகுவா. நெறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருந்தாங்க. அவ ரொம்ப அழகா, அற்புதமா பாட்டும் பாடுவா. பலருக்கு அவ மேல பொறாமையும் இருந்துச்சு. ஒரு நாள் ராணி அவங்க சொந்தக்காரங்க பசங்களோட நல்லா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தா. விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க பெரியப்பா பையன் கீழ விழற மாரி இருந்தான். "பாத்து கீழ விழுந்துட போற" அப்படின்னு ராணி கத்த, அவன் நெஜமாலுமே கீழ விழுந்துட்டான். இத பார்த்த அவங்க பெரியப்பாவும், பெரியம்மாவும் ராணிய வந்து புடிச்சு திட்டுன்னு திட்டிட்டு, "எல்லாம் உன்னாலதான். நீ வாய வச்சு அவன் கீழ விழுந்துட்டான்னு" ரொம்ப திட்டிட்டு பையன கூட்டிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல அவ அன்போட சொன்ன சில வார்த்தைகள் உடனே நடக்க, இவளுடைய நாக்கு கருநாக்கு, இவ சொல்றதெல்லாம் உடனே பலிக்குது அப்படின்னு ராணிய பேசவே கூடாதுன்னு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு அவங்க அப்பா, அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம, வெளிய ஏதாவது ஃபங்ஷனுக்குன்னு ராணிய அழைச்சிட்டு போனா, "அம்மா தாயே தயவு செஞ்சு வாய திறந்துறாத, வாய மூடிக்கிட்டே இரு" அப்படின்னு டைரக்ட்டாவே ராணி கிட்ட சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க அப்பா, அம்மா கிட்ட, "உன் பொண்ணுலாம் இன்னைக்கு வாய திறந்தா மரியாதை கெட்டுடும்" அப்படின்னு அவங்க அப்பா, அம்மாவையும் மிரட்டிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது எல்லாத்தையும் சந்திச்சு ரொம்பவே மனசு உடைஞ்சு போனாங்க ராணியோட அப்பாவும், அம்மாவும். ராணி சின்ன பொண்ணா இருக்கிறதுனால சில விஷயங்கள் அவளுக்கு புரிஞ்சது. பல விஷயங்கள் அவளுக்கு புரியவே இல்ல. ஏதோ கோபமா இருக்காங்கன்னு அவ விட்டுருவா. ஆனா அவ எப்பயும் போல யார் எவ்ளோ கோபத்த காட்டினாலும் அடுத்த நாள் அவங்க கூட போய் சகஜமா பேசுவா. இது சின்ன குழந்தைங்களுக்கே இருக்கிற குணமாச்சே! அதே மாதிரி தானே ராணியும். அவங்க அப்பா, அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு, ராணிய பேசாத பேசாதன்னு அவளைய கட்டுப்படுத்திட்டே வர ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம, வெளிய எங்கேயும் விளையாட போக சொல்ல கூட மறுத்துட்டாங்க. இல்ல சொந்தக்காரங்களோட ஃபங்ஷனுக்கு அழைச்சிட்டு போகறதையும் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டாங்க. இப்ப அவங்க அப்பா, அம்மா யாராவது ஒருத்தர் போவாங்க. இல்லைன்னா யாருமே அந்த ஃபங்ஷனுக்கே போக மாட்டாங்க. ஏன் தேவையில்லாத அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராணி ஏதாவது பேச போயி, அது உடனே பலிச்சு யாருக்காவது ஏதாவது ஆபத்துனா, மறுபடியும் பழி நம்ம மேல தான் வரும்னு அவங்க அப்பா, அம்மா எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே குடுத்த பிரஷர்ல, இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தான் பொண்ணு சொல்றதெல்லாம் பலிக்குதுன்னு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ராணி சகஜமா ஏதாவது, "அப்பா எனக்கு இது சொல்லிக் குடுங்க. அம்மா எனக்கு இது செஞ்சு குடுக்குறீங்களான்னு" ஏதாவது சகஜமா பேச வந்தாலும், "எல்லாம் நாங்க செஞ்சு தர்றோம். எதுவும் பேசாத" அப்படின்னு அவளை பேசக்கூட விட மாட்டாங்க. இது அதிகரிச்சுக்கிட்டே போக போக ராணி ஒரு கட்டத்துல பேசுறதையே நிறுத்திட்டா. இது எந்த அளவுக்கு அந்த குழந்தையோட மனசுல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு பெத்தவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. இந்த சூழ்நிலையில ராணி வீட்ல மட்டும் இல்ல, ஸ்கூல்லயும் பேசுறதுவே நிறுத்திட்டா. கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே, "ராணி என்ன பேசவே மாட்டேங்கிற? ஆன்சர் சொல்லு." அது இதுன்னு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல டீச்சர்ஸோ ஏதாவது படிக்க சொன்னாலோ, ம்ஹ்ம். ஒரு வார்த்தை கூட பேசுறதே இல்ல. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே. "இவ என்ன இப்ப வர வர இவ்ளோ அடம் பண்றா?" அப்படின்ட்டு. அப்புறம் அதெல்லாம் பிரின்சிபல் காதுக்கு போக, பிரின்சிபல் அவங்க பேரண்ட்ஸ கூப்ட்டு,
உங்க பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க உடனே பார்க்கல அப்படின்னா, அது பெரிய பின்விளைவ ஏற்படுத்தும். என்னதான் நடக்குது? நீங்க தெளிவா சொல்றீங்களா இல்லையா? இல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. உங்க பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு டீச்சர்ஸ், பிரின்சிபல் எல்லாரும் சொன்னாங்க. அவ பேசுவா மேடம். நீங்களும் சொல்ற மாதிரிலாம் இல்ல. அவ பேசுவாளே பேசு பேசுன்னு ஸ்கூல்ல வந்துட்டு அவங்க அப்பா, அம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி ராணி கிட்ட பேசுமா, பண்ணு அப்படின்னு சொல்ல, அவ வாய மூடிக்கிட்டே தான் இருந்தா. எதுவுமே பேசவே இல்ல. இதெல்லாத்தையும் வாட்ச் பண்ண பிரின்சிபல், ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா, ஒண்ணு பேரண்ட்ஸ் வந்து வெளிப்படையா நடந்தத முழுசா சொல்லணும். இல்ல ராணிய முழுசா சொல்லணும். அப்படின்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு, "சரி நீங்க போங்க, நாங்க பார்த்துக்குறோம் ராணிய" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் பிரின்சிபலும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு, அம் அவங்க பேரண்ட்ஸ மறுபடியும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, "நீங்க ராணிய ஹாஸ்டல்ல சேர்த்திடுங்க. நாங்க எல்லாரும் இருக்கோம். நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்க்கும், "அப்பா! இது கூட நல்ல ஐடியாவாச்சே! இத்தன நாளா நாம இத யோசிக்காம போயிட்டோமே! இவ வீட்லயும் இருக்க மாட்டா, ஏதாவது வாய் திறந்து பேசவும் மாட்டா. இனிமே எல்லாமே நல்லதே நடக்கும். நாமளும் சகஜமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு" இவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு சந்தோஷம். "சரிங்க மேடம், வச்சுக்கோங்க" அப்படின்ட்டு ஹாஸ்டல்ல சேர்த்திட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அது பிரியமா? இல்லையா? சந்தோஷமா இருக்காளான்னு கேட்கவே இல்ல. ராணி ஹாஸ்டல்ல போய் ரூம்ல தங்குனா. ராணிக்காக அவங்க பிரின்சிபல் மேம் அவங்களுடைய கிளாஸ் டீச்சரையும், அதாவது அவளுக்கு புடிச்ச ஃபேவரைட்டான டீச்சர், அவங்களோட கிளாஸ் டீச்சர் தான். அவங்களையும் அதே ரூம்லயே தங்க வச்சாங்க. தங்க வச்சுட்டு அவங்க மிஸ் கிட்ட சொல்லிட்டாங்க, "நீங்க எப்படியாவது ராணிய பேச வச்சு தான் ஆகணும். அவளுக்கு வீட்டு சூழ்நிலை கண்டிப்பா அவளுக்கு பேச மாட்டா. அதனால இங்க கொஞ்ச நாள் தங்கட்டும். உடனேலாம் ஆரம்பிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா அவ வந்து சகஜ நிலைக்கு மாறட்டும். விளையாட ஆரம்பிக்கட்டும். நல்லா விளையாடட்டும். படிக்க சொல்லாதீங்க. அவளுக்கு சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுங்க. அவ ரொம்ப சந்தோஷமாகும்போது தான், தன் மனசுல இருக்கத அவளையே அறியாம சொல்ல ஆரம்பிப்பான்னு" பிரின்சிபல் மேம் அவங்க கிளாஸ் மிஸ் கிட்ட நல்லா டீட்டெயில்டா சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்து, ராணி கூட அதே ஹாஸ்டல் ரூம்ல தங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால கிளாஸ் டீச்சரும் ராணி கூட தங்க ஆரம்பிச்சாங்க. ராணிக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் அதிகமா இருந்துச்சு. அதே சமயம் பயமும் இருந்துச்சு. அதனால அவ எதுவுமே பேசவே இல்ல. ஏன்னா, இவங்க பெத்தவங்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, இவ வாய் திறந்து ஏதாவது பேசிட்டா தப்பா நடந்துரும் அப்படின்னு அவ மனசுல நல்லாவே பதிய வச்சுட்டாங்க. இப்ப ராணிக்கு என்ன பயம்னா, நாம ஏதாவது பேசி நமக்கு புடிச்ச கிளாஸ் டீச்சருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயம் வந்துடுச்சு. அதனால கிளாஸ் மிஸ்கிட்டயும் அவ பேசுறதே இல்ல. இது ஒரு 2, 3 நாள் போச்சு. ஆனா அவங்க மிஸ் விடறதா இல்ல. அதனால ராணி கூட நெறைய விளையாடுறது, நெறைய ஆக்டிவிட்டீஸ் குடுக்கறது, அந்த மாதிரி நெறைய காமெடி பண்றது, டான்ஸ் பண்றது, இதெல்லாம் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஹாஸ்டல்ல. எல்லாம் குரூப்பா அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்றது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ராணி கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மறக்க ஆரம்பிச்சா. மறக்க ஆரம்பிக்கிறதுனா, அவ மனசுல இருந்த கவலையெல்லாம் காணாமலே போக ஆரம்பிச்சது. அப்புறம் அவ சகஜமா சிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்டா. அவ பேசுறத கேட்ட உடனே அங்க இருக்க மிஸ்ஸுக்கு உயிரே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன், அத கேக் வெட்டி செலிப்ரேட்டும் பண்ணாங்க. ராணிக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. "மிஸ், நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்? நான் உங்ககிட்ட பேசிட்டேன். அதுக்காக நீங்க கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்றீங்க" அப்படின்னு அவ அவங்க டீச்சர்கிட்டயும், பிரின்சிபல்கிட்டயும் கேட்டாளாம். "என்ன ஆச்சு உனக்கு? நீ ஏன் இடையில பேசவே இல்லன்னு எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருத்தம் தெரியுமா? நீ எவ்வளோ அழகா பாடுவ. உன்னுடைய குரல் எவ்வளோ இனிமையா இருக்கு தெரியுமா? ஆனா நீ எங்ககிட்ட பேசாதனால நாங்க எவ்வளோ வருத்தப்பட்டோம் தெரியுமா?" அப்படின்னு அவங்க டீச்சரும், பிரின்சிபலும் ரொம்பவே சொன்னாங்களாம். ஆனா என் அப்பா, அம்மாவுக்கு நான் பேசுறதே பிடிக்கல. அதே மாரி எங்க பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா எல்லாரும் நான் பேசினாவே திட்டுறாங்க. நான் பேசினா அவங்க வீட்ல ஏதோ ஒண்ணு பேடா நடக்குதாம்.
அதனால தான் என்ன பேசாத பேசாதன்னு சொல்லி சொல்லி நான் பேசுறதுவே நிறுத்திட்டேன். எனக்கும் அந்த பயம் வந்துடுச்சு. நான் ஏதாவது தப்பா பேசி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயம் வந்துடுச்சு." அப்படின்னு சொல்லி ராணி சொன்னாளாம். அப்புறம் பிரின்சிபல் மேம் அவளை கூப்பிட்டு பக்கத்துல வச்சு தோள்ல கைய போட்டு, "இது பாருடா கண்ணா, அவங்க சொல்ற மாதிரிலாம் உன்கிட்ட எந்த குறையுமே இல்ல. குறையெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. நீ நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்ட. நீ சொன்னது எல்லாமே வச்சு பார்க்கும்போது, நீ அவங்க மேல இருக்க பிரியத்திலயும், அக்கறையிலயும் சொன்னது தான். ஆனா, அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அத ஹேண்டில் பண்ண முடியாம, அவங்க கீழ விழுந்து அடிபட்டா, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் சொல்லு? இதுக்கெல்லாம் நீ பொறுப்பே கிடையாது. யார் சொல்லியும் எதுவும் நடக்க போறது கிடையாது." அப்படின்னு அவங்க பிரின்சிபல் மேமும், கிளாஸ் டீச்சரும் விவரமா எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாங்களாம். "சரிங்க மிஸ். நான் இனிமே இங்கேயே இருக்கேன். ஜாலியா இருக்கிறேன். நான் பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜாலியா இருந்தா, பேசினா. அவங்க பேரண்ட்ஸ் அவளை கண்டுக்கவே இல்ல. டீச்சர்ஸும் சரி விட்டு பிடிக்கலான்ட்டு கொஞ்சம் விட்டு பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ராணிய நல்லா பாடுறா இல்லையா? அதனால நெறைய காம்படிஷன்ல அவளைய பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. நல்லா பாடவும் ஆரம்பிச்சா. பாட ஆரம்பிச்சு ஸ்டேட் லெவல் மட்டும் இல்ல, நேஷனல் லெவல்லயும் ஃபர்ஸ்ட் பிரைஸே வாங்குனா. இந்த நியூஸ் எல்லாம் டிவியில வரவும் தான் அவங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சு அவள ஸ்கூலுக்கு வந்து மீட் பண்றாங்க. "உன்ன நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு." அப்படி இப்படின்னு ஓஹோன்னு பாராட்டுறாங்க அவங்க அப்பாவும், அம்மாவும். பிரின்சிபல் மேமும், கிளாஸ் டீச்சரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உன் பெரியப்பா, பெரியம்மாலாம் கேட்டாங்க. அத்தையெல்லாம் கேட்டாங்க ஃபோன் பண்ணி, "ராணி எப்போ ஊருக்கு வருவா சொல்லு, நாங்க வரோம், பேசுறோம்." அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. "வா நம்ப வீட்டுக்கு போலான்னு" கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம், "ராணி நீ கிளாஸ்க்கு போ, நான் அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணுன்ட்டு" ராணிய கிளாஸ்க்கு அனுப்பிட்டு, அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. இது நீங்களே முயற்சி பண்ணியிருந்தா, இன்னும் பல மாசத்துக்கு முன்னாடியே உங்க பொண்ணு வின் பண்ணியிருப்பா. ஆனா நீங்க என்ன பண்ணுனீங்க? பேசாத பேசாதன்னு சொல்லி உங்க பொண்ண பேசவே விடாமலே பண்ணிட்டீங்க. இப்போ அவ வந்து ஜெயிச்சுட்டா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டா. டிவி ஃபுல்லா அவளோட நியூஸ் தான் வருதுன்னொன்னே, உங்களுக்கு அந்த பெருமை. அதுல பங்கெடுத்துக்கணும்னு இப்ப வந்துட்டீங்க." அப்படின்னு நல்லா ஸ்ட்ரெயிட்டாவே கேள்வி கேட்டுட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவால அவங்க மிஸ்ஸோட முகத்த பார்க்க கூட முடியல. தல குனிஞ்சுக்கிட்டாங்க. "உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ராணி மேல உள்ள பொறாமையினால அவள பேசாத பேசாதன்னு சொன்னாங்களே ஒழிய, அவ சொன்னதெல்லாம் பலிச்சதுனால இல்ல. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் நெஜம்னு நம்பி, நீங்களும் உங்க பொண்ண டம்ப் பண்ணீங்க பாருங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. அதனால உங்க பொண்ணோட மனசு எந்த அளவுக்கு பாதிச்சது தெரியுமா? அவ பேசுறதையே நிறுத்திட்டா. ஏன் பாடுறதையே நிறுத்திட்டா. அவள அந்த சூழ்நிலையிலிருந்து நாங்க வெளிய கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் வெளிய கொண்டு வந்தோம். இனிமேலாவது இந்த மாதிரி சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு உங்க பொண்ணு மேலயோ, பையன் மேலயோ சந்தேகப்படுறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. நிறுத்திட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது தான் அவங்க நல்ல நிலைக்கு வருவாங்க." அப்படின்னு பிரின்சிபல் மேம் சொன்னாங்களாம். ராணியோட அப்பா அம்மாவும் தன்னுடைய தப்ப உணர்ந்துட்டு ராணிய கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்களாம். ராணியும் அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டா. இதுதான் கிட்ஸ் லைஃப். ராணிக்கு பாத்தீங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பேசாத பேசாதன்னு சொல்லி சொல்லியே அவளைய பேசவே விடாம பண்ணிட்டாங்க. ஆனா, அவங்க பிரின்சிபல் மேமும், கிளாஸ் டீச்சரும் எப்படியோ ராணிய பேச மட்டும் இல்ல, பாடவும் வச்சு அவள பாப்புலர் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்லயும் யாராவது ஒரு சில சொந்தக்காரங்களாவது இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம மேல இருக்கிற பொறாமையில தான் இந்த மாதிரி பேசாத, பண்ணாத, வரையாத, இந்த வயசுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அது இதுன்னு பழைய பஞ்சாங்கம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் காதுல வாங்காம, நீங்க உங்களுக்கு புடிச்ச விஷயத்த கண்டிப்பா தொடர்ந்து செய்யணும். அதுல முயற்சிய விட்டுறவே கூடாது.
எக்காரணத்தைக் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய கோல நோக்கி நீங்க போய்க்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா, நாம ஒரு ஆம்பிஷன அடையறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிற இனிஷியல் ஸ்டெப்ஸ்ல பல பேர தடங்களா, தடையா இருக்க தான் செய்வாங்க. ஏன், பெத்தவங்களும் இருக்க தான் செய்வாங்க. ஆனா, ஒன்ஸ் நீங்க அந்த ஆம்பிஷன அடைஞ்சவேட்டி எல்லாரும் கொண்டாடுவாங்க. நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயே இருந்து அந்த ஆம்பிஷன கைவிட போறீங்களா? இல்ல அந்த ஆம்பிஷன அடைஞ்சு மத்தவங்க எல்லாரும் கொண்டாட வைக்க போறீங்களா? அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சரியா கிட்ஸ்? தேங்க் யூ.